வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் வருகின்ற 26ஆம் தேதி வெளிவர இருக்கக்கூடிய மத்திய ரயில்வே பட்ஜெட் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். பொதுவாக மத்திய ரயில்வே பட்ஜெட் மட்டுமல்ல, மத்திய பட்ஜெட் வெளிவந்த உடனேயே பல எதிர்பார்ப்புகள், வெளிவருவதற்கு முன்பு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும், வெளிவந்ததற்கு பின்னர் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்கும். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு ரயில்வே துறையில் இந்த மாதிரியான ரயில்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது, இந்த அளவிற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ரயில்வே பட்ஜெட் வெளிவந்த பின்னர் அது உண்மையாக நடத்தப்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இந்த நிலையில் இன்றைய உள்ளது உள்ளபடி பட்ஜெட் பகுதியில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் குறிப்பாக தென்பகுதியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக, ரயில்வே துறையினால் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா, மேலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். இந்தியாவின் தென்கோடியில் இருக்கிறது கன்னியாகுமரி ரயில் நிலையம். மிகவும் பிரபலமான கன்னியாகுமரியின் கடற்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குமரி ரயில் நிலையத்திலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இங்கிருந்து அசாம் மாநிலத்தின் திப்ருகருக்கு செல்லும் ரயில் வழித்தடம்தான் இந்தியாவின் மிக நீளமான ரயில் தடமாக கருதப்படுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் நிறைவேறாத நீண்டகால திட்டங்களை பற்றி முதலில் பார்க்கலாம். தென்னக ரயில்வேயில் எந்த முன்னேற்றமான பணியும் நடைபெறாத வழித்தடங்கள் இருப்பது கன்னியாகுமரியில் தான் என்பது இங்குள்ள பயணிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு 2 வழிப்பாதை அமைப்பதுதான் இந்த பகுதியின் மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. சென்னை மதுரை வழித்தடத்தில் 2 வழிப்பாதை அமைக்கும் பணிகள் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. மதுரையிலிருந்து கன்னியாகுமரியை இணைக்கும் 276 கிலோமீட்டர் தூரம் உள்ள இரட்டை வழித்தடத்துக்கான எந்த பணியும் இன்னும் துவங்கவில்லை. இந்த பாதைக்கான அனுமதி திட்ட கமிஷன் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு இதுவரை ஒப்புதல் கிடைக்கவில்லை. இந்த பாதையை, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள பாதையை இரட்டை வழி பாதையாக்கும் போது அதிலே பல நன்மைகள், அதிகமான நேரம் குறைகின்ற சூழ்நிலை வரும். இந்த காரியங்களை எல்லாம் அந்த அறிவிப்பிலே அதிகமாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, முக்கியமாக இந்த தென் மாநிலங்கள், தென் மாவட்டங்கள் குறிப்பாக ஒதுக்கப்பட்ட நிலையிலே அதில் காணப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகம், வரவிருக்கும் குளைச்சல் துறைமுகம், கேரளாவின் விழிஞம் துறைமுகம் என 3 துறைமுகங்களின் மிக முக்கிய சரக்கு போக்குவரத்து தடமாக மதுரை கன்னியாகுமரி 2 வழித்தடம் இருக்கும் என்கிறார்கள் தொழிலதிபர்கள். திருவனந்தபுர ரயில்வே கோட்டத்தின் இன்னொரு நீண்ட நாளைய திட்டம் தமிழகத்தின் செங்கோட்டையையும் கேரளத்தின் கொல்லத்தையும் இணைக்கும் அகல ரயில் பாதை திட்டம். இந்த தடத்தில் மொத்தம் 33 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலைகளை குடைந்து சுரங்கம் அமைத்து ரயில் தடங்களை ஏற்படுத்த வேண்டும். 2008ஆம் வருடம் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த திட்டத்தில் இதுவரை நடந்தது என்ன தெரியுமா? தமிழக பகுதியில் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் மலைகளை குடைந்து சுரங்கம் தோண்டப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கம் அமைக்கும் பணி இன்னும் நடைபெறவே இல்லை. பல ஆண்டு காலமாக எங்கள் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டே வருகின்றது. இதையெல்லாம் சீர் செய்ய வேண்டுமென்றால் சொன்னால் இந்த மாவட்டத்தை திருவனந்தபுரம் டிவிஷனில் இருந்து பிரித்து மதுரை டிவிஷனோடு இணைத்தால்தான் இந்த மாவட்டத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதற்கு மத்திய அரசு வரும் பட்ஜெட்டிலே ஆவண செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருவனந்தபுரத்திலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் ரயில்கள் எல்லாம் நாகர்கோவில் ரயில் நிலையத்துக்கு வராமலே பைபாஸ் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி அனைத்து ரயில்களும் நாகர்கோவில் ரயில் நிலையத்துக்கு வந்து செல்லுமாறு இந்த பட்ஜெட்டிலே ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று இந்த மாவட்டத்தில் உள்ள ரயில் பயணிகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 2013-14ஆம் ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்தில் நடைபெறும் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 675 கோடி. இதில் தான் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் ரயில்வேயின் எல்லா திட்டங்களுக்கும் செலவிட வேண்டும். இந்த சொற்ப தொகையில் தமிழகத்தில் தற்போது நிலுவையில் இருக்கும் சுமார் 37 ரயில்வே திட்டங்களையும் நிறைவேற்றுவது கடினம் என்பது ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது.
பல்வேறு எதிர்பார்ப்புகள் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. பொதுவாக தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாகவே ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த நிலையில் தென் தமிழகம் அதையும் விட புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு மிகப்பெரிய கருத்து நிலவுகிறது. இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடன் நெல்லை மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சந்திரமௌலி இணைகிறார். வணக்கம் திரு சந்திரமௌலி. இப்போ தென் மாவட்டங்கள் ரயில்வே தேவை அதிகமா இருக்கு. ஏன்னா அது ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், வர்த்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடி இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து அந்த போர்ட்ல இருந்து அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் அந்த வர்த்தகம் அப்படிங்கறது தூத்துக்குடி இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல அதிகமா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த நிலையில ரயில்வே அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தேவையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ரயில்வே பட்ஜெட்டில் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக நினைக்கிறீங்களா? ஆமா, திருநெல்வேலி மாவட்டம், தென் மாவட்டம், மதுரைக்கு தெற்கே உண்டான மாவட்டங்கள் அனைத்துமே புறக்கணிக்கப்படுகின்றன என்பது நிதர்சனமான உண்மை. ஏனென்று கேட்டால் இரட்டை பாதை நீங்கள் திண்டுக்கல்லிருந்து விழுப்புரம் வரை என்றோ அது சாங்ஷன் செய்யப்பட்டிருந்த போதிலும் இன்று வரை அது பூர்ணமாக முடிக்கப்படவில்லை. அதே போல மதுரையிலிருந்து இரட்டை பாதை கன்னியாகுமரி வரையும், கன்னியாகுமரியிலிருந்து காரைக்குடி வரை புதிதாக ஒரு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டது. இந்த காரைக்குடி கன்னியாகுமரி ரயில் பாதை நிர்மாணிக்கப்பட்டால் அது கூடங்குளம், அதற்கு அடுத்தாப்புல தூத்துக்குடி துறைமுகம், அதெல்லாம் ஒன்று போல இணைத்து அந்த கனரக தொழில் நுட்பத்துக்கு உண்டான அநேக சாமான்களும் அங்கே டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது செய்ய முடியாத அளவில் இப்போ அந்த திட்டம் 2008ஆம் ஆண்டு அது திட்டம் வகுக்கப்பட்டது. அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு கூட அது செயல்படுவதற்கு அந்த பட்ஜெட்டில் அந்த அமௌண்ட் செயல்பட சாங்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால அது தொழில் பாதிக்கப்படுகிறது. அதே போல கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரை உண்டான சுமார் 246 கிலோமீட்டர் தூரம் உண்டான ரயில் பாதையை நிர்மாணிக்க 2013 திட்ட கமிஷன் மூலமாக அதை அப்ரூவல் செய்வதற்காக அனுப்பி வச்சார்கள். அது இன்னும் அந்த ரயில்வே பட்ஜெட்டில் அனுமதிக்கப்படவில்லை. ரயில்வே பட்ஜெட்டில் அனுமதிக்கப்பட்ட திண்டுக்கல் விழுப்புரம் கனெக்ஷனே இன்னும் செயல்படாமல் இருந்து வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது தென் மாவட்டத்திற்கான பண ஒதுக்கீடுகள் செய்யாத காரணத்தினால இந்த ரயில்வே சர்வீஸ் பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் பாதிக்கப்படுகிறது என்று உறுதியாக சொல்லலாம். போடிநாயக்கனூர் இடையே ரயில் சேவை கடந்த 1928ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி துவங்கப்பட்டது. கடந்த 2009-2010ஆம் ஆண்டில் மதுரை போடிநாயக்கனூர் இடையே இருந்த மீட்டர் கேஜ் பாதையை அகற்றிவிட்டு 150 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய அகல ரயில் பாதை திட்டத்திற்கு அடித்தளம் போடப்பட்டது. மீட்டர் கேஜ் பாதைகளை முழுமையாக அகற்றிய நிலையில் அகலப்பாதை பணிகள் துவங்கப்படவில்லை. இத்திட்டத்தை செயல்படுத்தும் போது ஏலக்காய் மற்றும் தேயிலை தோட்ட அதிபர்களும் தொழிலாளர்கள் பயனடைவர். மதுரை, கம்பம், குமுளி, போடிநாயக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வேறு பகுதிகளுக்கு சுமார் 240 கோடி ரூபாய் அளவில் வேளாண் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட பிற சரக்கு பொருட்கள் சாலை போக்குவரத்து மார்க்கம் மூலமாக அனுப்பப்பட்டு கையாளப்படுகின்றன. மதுரை போடி இடையே அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றினால் பயணிகள் போக்குவரத்து மூலமாக மட்டுமே சுமார் 700 கோடி ரூபாய் வருவாய் ரயில்வே துறைக்கு கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. சென்னை கன்னியாகுமரி வரை இரு வழித்தடத்திற்கான பணிக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து செயல்படுத்தி முடிக்க வேண்டும் எனவும், திண்டுக்கல் வழியாக போக்குவரத்து ரயில் பாதை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ந்து விவாதத்தில் இணைவோம். ரயில்வே பட்ஜெட்டில் தென் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்புகள் பல்வேறு விதமாக இருக்கிறது. தொடர்ந்து விவாதத்தில் இணைவோம். திரு சந்திரமௌலி, இப்போ மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ரயில்வே துறை அமைச்சரை 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது தமிழகத்திற்கு என்ன தேவை, அதாவது இந்த மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு என்ன தேவை இருக்கிறது, எந்தெந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது, இன்னும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுகிறது என்பது குறித்து மத்திய ரயில்வே அமைச்சரிடம் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறார். இதனுடைய அவுட்கம், இதனுடைய விளைவு எந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா கடந்த வருடம் 6 ரயில்கள் தான் தமிழகத்தை கடந்து செல்வதற்கான 6 ரயில்கள் தான் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசியது பலன் அளிக்கும் நினைக்கிறீங்களா?
இந்த தடவை கண்டிப்பாக பலன் அளிக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் அந்த மத்திய அமைச்சரவைக்கு எடுத்து செல்லும் போதே அவர் உறுதியாக சொன்னார், இந்த தென் மாவட்டங்கள் உண்டான வசதிகள் பெருக்கப்படும், ரயில்கள் கூடுதலாக விடப்படும், அதே நேரத்தில் இரட்டை பாதையும் கூடிய விரைவில் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதை நாங்கள் எல்லாரும் இந்த தடவை மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த தடவை அந்த புதிதாக வரக்கூடிய இரட்டை பாதைகள் திண்டுக்கல் விழுப்புரம் நிர்மாணிக்கப்படும், நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதே போல கன்னியாகுமரி மதுரை இரட்டை பாதைக்கு உண்டான ரயில்வே பட்ஜெட் சாங்ஷன் இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். திரு சந்திரமௌலி, நீங்க தொழில் மற்றும் வர்த்தக சங்க தலைவர், அதாவது சங்கத்தின் துணைத் தலைவர் அப்படின்ற முறையில இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கேட்கக்கூடிய இந்த ரயில்வே திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டால் ஏற்றுமதி எந்த அளவுக்கு அதிகரிக்கும் நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிறத விட இன்னும் எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும்? அதனால நாட்டிற்கு என்ன, அதாவது எந்த அளவுக்கு பலன் வரும் நினைக்கிறீங்க? இப்போ இருப்பதை விட சுமார் 25 to 30% ஏற்றுமதி இறக்குமதி கூடும். அதே போல ரயில்வே துறைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணுவதனால மிகுந்த வருமானம் கூடும் என்று நம்பிக்கையோடு சொல்லலாம். ஏனென்றால் இப்பொழுது சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் தான் ரயில் துறைக்கு கூடுதலான வருமானம் வருகிறது. அதுபோக பேசஞ்சர் ரயில் எடுத்தாலும் தென் தமிழகத்திலேயே திருநெல்வேலி கன்னியாகுமரி இணைக்கும் ரயில்கள் தான் கூடுதலாக வசூல் வருகிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அப்படி இருந்தும் கூட ஏனோ தமிழ்நாடு தென் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் மக்களோட ஆதங்கம். மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது, அதற்கான நிதி ஒதுக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த நிலையில் பார்க்கும் பொழுது பல ரயில் திட்டங்கள் கிடப்பில் போடப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்பது நிதி ஒதுக்கப்பட்டாலும் நிதி கைக்கு சேர்வதில்லை என்பதே. இப்போ கடந்த ரயில்வே பட்ஜெட்லயும் தமிழகத்திற்கு 6 ரயில்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அதுல அந்த நிதி, அதாவது அந்த திட்டம் கிடப்பில் போடுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஒதுக்கப்படும் நிதி சரியாக கைக்கு சேர்வதில்லை அப்படிங்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மத்திய அரசு ஒதுக்கிடுறாங்க, இதுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எதனால இந்த இது கிடப்பில் போடப்படுகிறது அறிவிக்கப்படும் திட்டங்கள்? அறிவிக்கப்படும் திட்டங்களிலே கிடப்பில் போகக்கூடிய காரணங்கள் என்னவென்றால் அதை செயல்படுத்தக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அது போக அதை ஃபாலோ பண்ணி இந்த தென் தமிழகத்தில் சதன் ரயில்வேலிருந்து ஏற்பாடுகள் செய்து இதை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை அவங்க செய்ய வேண்டும். அதுபோக மத்திய ஒதுக்கீடு, அந்த நிதி ஒதுக்கீடு செய்யும்போது அது எந்த நேரத்தில் எவ்வளவு நிதி அதற்கு நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல துரிதமாக முடிக்கக்கூடிய முதல் கட்ட வேலைகளை முதலே முடித்துவிட்டால் சில பணிகள் துரிதமாக செயல்படுவதற்கு வசதியாக இருக்கும். இது கூடிய அளவிலே ரயில்கள் விடக்கூடிய இது அடுத்த பட்ஜெட்டுக்கு முன்னால அதை செயலுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த நிர்மாண பணி, அதாவது இரட்டை பாதை அந்த மாதிரி பணிகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அது தாமதமாகிறது தான் பொதுமக்களோட கருத்து. இது என்னவென்றால் இந்த நிர்மாண பணின்னு வரும்போது அதிக நிதி ஒதுக்கீடு தேவைப்படுகிறது. அந்த நிதி ஒதுக்கீடு வரும்போது அங்கிருந்து போதுமான அளவு வருவதாக தெரியவில்லை. அந்த காரணங்களால அது தாமதம் ஆகிக்கொண்டே போகிறது. அது நமக்கு ஒவ்வொரு நிதி ஆண்டிலுமே அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய நிதி கிடைப்பதில்லை என்பது உறுதியாக தெரிகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல் விழுப்புரம் சுமாராக 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது நமக்கு ரயில்வே பட்ஜெட்டில் ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் அது இப்போது கூட நமக்கு அது முழுமை பெறவில்லை. அதே போல செங்கல்பட்டிலிருந்து சென்னை வரைக்கும் உண்டான இது பூரணமாக ஆகிவிட்டது. செங்கல்பட்டிலிருந்து விழுப்புரம் வரை உண்டான கேஜ் கன்வர்ஷன்ல கிட்டத்தட்ட இந்த 2019 ஆண்டில் முழுமையாக அந்த இரட்டை பாதை வந்துவிடும். அது இருந்தாலும் அந்த இடத்துல அவ்வளவு தாமதங்கள் ஏற்படுவது இல்லை. விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் வரும்போது தாமதங்கள் அவ்வளவு இல்லை. திருச்சிக்கும் திண்டுக்கலுக்கும் விழுப்புரத்துக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவில் உண்டான இடங்கள் தான் நிறைய ரயில்வே கிராசிங் அதனால் பொதுமக்களுக்கு
நேரம் வீணாகிறது. அதுபோக ஒவ்வொரு ரயிலும் ஒவ்வொரு மணி நேரம் தாமதம் என்று வரும்போது அந்த தாமதத்தினால் அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அந்த ஒரு மணி நேர தாமதம் மேன் ஹவர்ஸ்ங்கிறது வேஸ்ட். அந்த இது நேஷனல் வேஸ்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த ரயில் கூடுமான மட்டும் கிராசிங் இல்லாத அளவில் இரட்டை பாதையை கூடிய விரைவில் அமைத்தால் நேஷனல் லெவலில் அது பெரிய ப்ரொடக்டிவிட்டிக்கு நமக்கு ஏதுவாகும் என்று நாங்கள் கருதுகிறோம். திரு சந்திரமௌலி, இப்போ திருவனந்தபுரம் வரைக்கும் வரக்கூடிய ரயில்களை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. அந்த கோரிக்கை இந்த ரயில்வே பட்ஜெட்ல நிறைவேற்றப்படும் நினைக்கிறீங்களா? அதாவது அது காரணம் என்னவென்றால் திருவனந்தபுரம் கோட்டத்துடன் நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி இணைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி, திருவனந்தபுரத்திலிருந்து பம்பாய், மும்பை, ஹவுரா என்று பல்வேறு ரயில்களை அங்கே புதிதாக ஏற்படுத்தி உள்ளார்கள். அந்த ரயில்கள் அவ்வளவும் கன்னியாகுமரி வரை வருவதற்கான ஏற்பாடுகளை அவங்க செய்வதில்லை. ஏனென்றால் தமிழ்நாடுகளை சேர்ந்த கன்னியாகுமரி அண்டு நாகர்கோவில் உண்டான வட்டத்தில் உண்டான இடங்களுக்கு அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் அவ்வளவு கொடுப்பதில்லை. அதே போல இந்த இடத்துல பார்க்க போனால் நம்ம புனலூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் உண்டான மீட்டர் கேஜ் பிராட் கேஜ் கன்வர்ஷன் இன்னும் நடைபெறாமல் முற்று பெறாமல் இருக்கிறது. இதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது தமிழ்நாடு கேரளாவுக்கு உண்டானது முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை என்று சொல்கிறார்கள். இதை பார்க்கும்போது தமிழகத்துக்கு உண்டான மதுரை டிவிஷன்லேருந்து நாகர்கோவிலுக்கு கன்னியாகுமரியெல்லாம் மதுரை டிவிஷனோட இணைத்து விட வேண்டும். அதே போல புனலூர் ஆரியங்காவு வரைக்கும் உண்டான இடங்களை திருவனந்தபுரம் கோட்டத்துடன் இணைத்து விட்டால் அந்தந்த நாட்டுக்கு உண்டான செயல்பாடுகள் கொஞ்சம் துரிதமாகவும் நடக்கும். அதற்கு உண்டான வழிமுறைகள் அவங்க துரிதமாக செயல்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். மௌலி, இவ்வளவு நேரம் உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் தென் தமிழகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று விளக்கமா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகள் என்ன, வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு எந்தெந்த மாதிரியான ரயில் திட்டங்கள் தேவைப்படுகிறது என்பது குறித்து விவாதித்தோம். இத்துடன் உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.